So good afternoon one and all. So we were discussing about steel making fundamentals in the last class. அதாவது ஸ்டீல் மேக்கிங் ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன, ஸ்லாக்னா என்ன, ஸ்லாக் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, எப்படி வந்து வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்லாக் அண்ட் மோரோவர் ஸ்லாக் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, இன் வாட் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி வி ஹாவ் டு லுக் இன் டு தட், like viscosity or viscosity or any other properties. Slag வந்து எப்படி இருக்குன்னா ஸ்லாக் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? ஸோ revising to you, okay, so steel making process involves removal of impurities through oxidation and slag formation, right? That is, the Fe in slag and oxygen in steel must be very minimum. Okay va? So slag na enna அப்படின்றது பார்த்தோம் last classல. Slag na is a combination of oxides, so more than one oxides வந்து நம்ம அந்த slag ன்னு சொல்லுவோம். It is generally a homogeneous mixture of solution, compounds, etc. ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது வந்து மல்டி கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். It forms a different phase, that is low density இருக்கிறதுனால வந்து it can be easily separated from steel after the process. Oxides are immiscible, right? ஜென்ரலாக அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால we can differentiate the slag and steel in the primary steel making process, right? அது பார்க்கும்போது ஸ்லாகெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் ஃபார்ம் ஆகுது. Carbon, oxygen, the elements which are said as impurities, which is present in hot metal, இதெல்லாம் வந்து impurities. இது வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து இந்த மாதிரி impurities வந்து ரிமூவ் ஆகுது, ஆக்சைட்ஸாக ஜென்ரலி. கார்பன் தவிர எல்லாமே வந்து ஸ்லாக் பண்ணுது. Then we discuss about the role of slag. It acts as a thermal barrier. It protects steel from reoxidation. ஆக்சிஜன் வந்து என்ட்ராப்மெண்ட் ஆகாது, டெம்பரேச்சர் லாஸ் ஆகாது, நைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் வராது, எல்லாமே வந்து it acts as a barrier. பேரியர்னால் ஒரு தடுப்பு மாதிரி, ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்லாகில் வந்து எப்படி பண்ணுறோன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் FeO டிபெண்ட் பண்ணி கூட நம்ம ரெடியூசிங் ஸ்லாகை, ஆக்சிடைசிங் ஸ்லாகை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஓகேவா? இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்லாக், ஒரு பியூர் ஆக்சைடு வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு SaO2 வந்து எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அது வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஓகேவா? அது வந்து சப்போஸ் if the network of the SaO2 is very big, the slag thickness will be very high, I mean the viscosity will be very high, so there may be a problem of interaction between the hot metal or steel, between the slag and steel or slag and hot metal, சரியா? So we have to look after the property of slag in terms of basicity or viscosity, right? ஸோ நம்ம விஸ்காசிட்டி கம்மி பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக SaO2 எடுத்துருந்தோம், பீயிங் ஹேவிங் டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ 4 ஆக்சிஜன் ஆட்டம், நடுவில் வந்து சிலிக்கான் இருக்குது. ஸோ 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும், ஜாயின்ட் பை வெர்டெக்ஸ். அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இந்த ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இட் கோஸ் ஆன் லைக் திஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா we'll just go to high temperature, but high temperature வந்து not possible in steel making. அதனால் நம்ம இன்னொரு ஆப்ஷன் போனோம், by adding basic oxides. So basic oxides is generally oxygen donors. இந்த ஆக்சிஜன் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் லைக் திஸ். ஒரு கால்சியம் ஆக்சைடு ஆட் பண்ணுறதுனால 2 ஆக்சிஜன் அயான்ஸ் கிடைக்கிது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து போய் இங்கே 2 கார்னரில் வந்து 2 வெர்டெக்ஸ் ஜாயின்ட்ஸில் வந்து பிரேக் பண்ணி விடுது. When we add 2 mole of CaO, then 4 joints of vertexes broken down. அதனால் ஒரு சிங்கிள் SaO2 வெளில வந்தது. ஸோ on breaking this one structure, the viscosity goes down. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கோ அவ்வளோ விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ கம்மியாக நம்ம வந்து பிரேக் பண்ணி விட்ருவோமோ நம்ம வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஆர் ரேடியஸ் ஆர் இது வந்து கம்மியாகும். ஸோ the fluidity will be very high, viscosity will be very low. அதுதான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸை பார்த்தோம், ரைட்?
So then we discuss about the theories of slag, molecular theory, ionic theory. Molecular theory is generally we discuss about the percentage of CaO by percentage of SiO2. அதோட ரேஷியோ மட்டும் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து பெசிசிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்லாகை வந்து என்ன ப்ராப்பர்ட்டியில் சொல்லுவோம்னா பெசிசிட்டி அப்படின்ற டேர்ம் வச்சு சொல்லலாம். ஸ்லாகோட பெசிசிட்டி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அதை வச்சு நம்ம வந்து ஃபுல் ப்ராசஸை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அயனிக் தியரின்றது என்னன்னா கீப்பிங் ஆல் அயான்ஸ், நாட் ஒன்லி CaO, அதர் NGO ப்ளஸ் அயான்ஸ், அதர் அயான்ஸ் எல்லாமே வரும், இன்க்ளூடிங் ஆல் த அயான்ஸ் அண்ட் ஆல் த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து இது பண்ணுறது அயானிக் தியரி. ஏன்னா இந்த வெறும் CaO SiO2 வச்சு ஒரு ஸ்லாகோட பெசிசிட்டி நம்ம சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டாக இல்லை எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாதுன்றது தான் அந்த மாலிகுலர் தியரி, அயனிக் தியரி. மாலிகுலர் இதுன்றது CaO by SiO2 வந்து நமக்கு பெசிசிட்டி நம்ம ஈஸியாக சொல்லிடலான்றது தான் அந்த தியரி, ரைட்? ஸோ we were discussing all these basics, fundamentals of steel making, right? Next we go on to the reactions, right? So oxidation reactions நம்ம நடக்குது. So we know that steel making involves only oxidation reactions. இருக்கிற impurities, hot metal தான் நம்ம raw material, important raw material yours is hot metal and pure oxygen and then flux. So hot metal இருக்கிற carbon, manganese, silicon, phosphorus, sulfur எல்லாமே வந்து impurities, அதாவது iron, right? One second. Okay, so this has to be removed. Carbon, manganese, silicon, phosphorus எல்லாமே remove பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா only way is that by oxidation reaction. ஏன்னா எல்லா எலமெண்ட்டும் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி தான் ரிமூவ் பண்ண முடியும். அதர் தேன் சல்ஃபர் ஹாஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன், வேறஸ் கார்பன், மேக்னீஸ், சிலிக்கன், பாஸ்பரஸ் எல்லாமே வந்து ஆக்சிடேஷன் கண்டிஷனில் தான் ரிமூவ் பண்ண முடியும், ரைட்? These all oxides will form in the slag, right? So we have to find out what is the optimum condition for the removal of carbon, removal of manganese, removal of silicon, removal of phosphorus. சரியா? ஒரு கார்பன் ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி எப்படி வந்து வெளியில் போகுது, மேக்னீஸ் ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி எப்படி வெளியில் போகுது, ஃபார் த சேம் லைக் சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்ஃபர் விட்டுருவோம், ரைட்? ஸோ we have to know the fundamentals of thermodynamics for the oxidation reaction of carbon, manganese, silicon and phosphorus, right? So it is concerned with initial and final states of reactant and product. For example, silicon எடுத்துக்கிட்டோம், Si is the reactant, SiO2 அப்படின்னா product, right? So before going to the reactions, we have to note some of the important facts, right? For example, if you see the first one, carbon will react with oxygen to give carbon monoxide only. ஏன் நான் சொல்றேன்னா, the formation of carbon dioxide will require more temperature, whereas in the case of steel making reaction, it is a steel making process, it is only 1400 degrees Celsius. So there is the possibility of carbon monoxide. Carbon dioxide form ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, ஃபுல் கம்பஷன் வந்து சான்ஸ் இல்லை. ஸோ ஸ்டீல் மேக்கிங் ரியாக்ஷன் டெம்பரேச்சரில் வந்து there is only carbon monoxide formation, சரியா? அதனால் நம்ம எப்போவே வந்து கார்பன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் ஃபார்ம் ஆகும்ன்றது அசியூம் பண்ணிக்கிறோம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் we don't go that much high temperature, right? And sulfur removal வந்து கண்டிப்பாக ஆகவே ஆகாது. It is having a different condition in the steel making process, whereas it can be removed but at very low amount. Sulfur dioxide gas மூலியமாக கூட ரிமூவ் மேபி லெஸ் தேன் 1% ஆர் ஈக்குவல் டு 1% வந்து ரிமூவ் ஆக சான்சஸ் இருக்குது. தட் டூ இட் இஸ் வெரி ரேர். ஸோ கண்டிஷன் அந்த மாதிரி ஃபேவராக இல்லை சல்ஃபர் ரிமூவுக்கு. ஸோ அதர் தான் சல்ஃபர், கார்பன், மேக்னீஸ், சிலிக்கன், பாஸ்பரஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஆக்சிடைசிங் கண்டிஷன் இல்லாட்டி ஸ்டீல் மேக்கிங் கண்டிஷன் வந்து ரிமூவ் ஆகிடும், சரியா? ஸோ ஃபார் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் pure oxygen or oxygen is required. Generally oxygen is required. This oxygen supplied is generally in the form of gas, right? நம்ம வந்து ஒரு ஆக்சிஜன் லேன்ஸ்லையோ இல்லை ஒரு பைப்லையோ ஏதோ ஒரு சப்ளை பண்ணுறோம், அது சப்ளை பண்ணுறது வந்து கேஸ் ஃபார்மில் இருக்கும், சரியா? இஃப் திஸ் ஆக்சிஜன் இஸ் சப்ளைட், இட் ஹேஸ் டு பி டிசால்வ்ட் இன் த ஹாட் மெட்டல். நம்ம ஃபர்னஸ் இருக்குது, ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா ஃபர்னஸ் எடுத்துக்கிறோம்,
ஃபர்னஸில் நம்ம ஹாட் மெட்டல் வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து எடுத்துக்கிறோம், அப்புறம் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோம், எல்லாமே ஆட் பண்ணுறோம். கூடவே வந்து ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணுறோம். ஆக்சிஜன் in the form of gas. This oxygen gas will not directly react with all the elements. It has to be dissolved. ஒரு ஆக்சிஜன் கேஸ் வந்து டைரெக்டாக வந்து ரியாக்ஷன் நடக்காது. இது வந்து ஹாட் மெட்டலில் போய் டிசால்வ் ஆகிடும். சரி, ஆக்சிஜன் அயான்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ தீஸ் ஆக்சிஜன் dissolved oxygen will react with all the elements like carbon, manganese, silicon and phosphorus. அதை ரியாக்ட் பண்ண எலமெண்ட்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும்னா கார்பன் மோனாக்சைடு, MnO, SiO2 and P2O5. சரியா? ஸோ this oxygen gas has to dissolve in the hot metal forming dissolved oxygen. So the elements like carbon, manganese, phosphorus, silicon, phosphorus will react with dissolved oxygen and forms respective oxides. Right? Direct gas order react ஆகாது. It has to be dissolved, right? So the next point is that molten metal or hot metal will follows Henry's law. நம்ம ஆல்ரெடி thermodynamicsல படிச்சிருப்போம். Henry's law and Raoult's law. Henry's law says that இந்த ரெண்டு லாவுமே வந்து ஆக்டிவிட்டி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் சொல்லுது. ஜெனரலி ஆக்டிவிட்டி ஆஃப் எனி எலிமெண்ட், Henryan activity, Hன்றது Henryan activity of any element will be equal to activity coefficient of that element into weight percentage of similar element. I ன்றது element. That is what your Henry's law. Whereas Raoult's law, activity AV அப்படி போட்டாங்க. Activity of any element is equal to activity coefficient of any element into number of moles of that element அப்படின்றது தான் அந்த Raoult's law. So we have to keep in mind this both laws and the formula, right? Already thermodynamicsல படிச்சிருப்பீங்க, right? Okay, steel making reaction. So what are all the steel making reactions? Oxidation reactions என்னன்னு பார்த்தோம்னா FeO gives FeO, Fe and O. This square brackets denotes that it is in steel. I mean hot metal வச்சுக்கோ, hot metal, right? These are in hot metal. இது வந்து slag. Square bracket in hot metal. ஃபர்னஸ்ல இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஃபர்னஸ்ல இருக்கிறது ஓகே தான், பட் இட் இஸ் ஸ்டீல் ஃபேஸ் ஆர் ஹாட் மெட்டல் ஃபேஸ். இது வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட் வந்து கேஸ், ரைட்? ஸோ Fe plus O in hot metal gives FeO, forming oxide in slag. இது வந்து slag. சரியா? Carbon plus oxygen gives carbon monoxide. It is the gas phase. That is called as decarbonization reaction. Silicon and oxygen gives SiO2, desiliconization சொல்லுவாங்க. Mn plus O gives MnO, right? அது எல்லாமே slag போகும். இது வந்து gaseous phase, right? Manganese removal and phosphorus removal, dephosphorylation reaction சொல்லுவாங்க. So the thing common is that all reactions are exothermic. Exothermic reaction na enna? If it is an exothermic reaction, it will try to liberate or it evolves out some heat. சரியா? ஒரு exothermic வந்து it will give more amount of heat as an output. So generally நம்ம வந்து steel making reactionல இல்ல steel making processல we have to maintain very low temperature. We are not going to give some heat to the steel making process. But எல்லா oxidation reactions மே வந்து பார்த்தோம்னா it is an exothermic reaction and it evolves out more heat. சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். Except carbon, all impurity forms oxides. Generally if oxides form ஆகி இந்த கார்பன் மட்டும் விட்டு மற்ற எல்லாமே ஸ்லாக் போயிடும். FeO சரி, SiO2 சரி, MnO, P2O5 எல்லாமே ஸ்லாக் போயிடும், right? Oxidation of Fe is a loss in the first reaction. Fe oxygenோட react ஆகி FeO ஃபார்ம் ஆகும், கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஹாட் மெட்டலில் இருக்கிறது மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து Fe தான், 96%, ரைட்? கார்பன் வந்து 4% இருக்கும், -1% இருக்கும். You know the composition of hot metal. So being having a more percentage of iron in hot metal, there is a more possibility in forming iron oxide in slag. சரியா? அதனால it is a loss. Generally வந்து Fe வந்து FeO ஃபார்ம் ஆகி
slag போச்சுன்னா அது வந்து லாஸ்ன்னு சொல்லுவோம். We have to avoid that, but unfortunately it happens. So we are dealing with all these reactions for the still making process. எல்லா reaction பற்றி நம்ம படிக்க போகிறோம், சரியா? So considering the first reaction, ion oxidation reaction, iron oxygen form iron oxide, that is ion oxidation reaction பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? So ion oxidation reaction involves the reaction may be நீங்கள் வந்து பார்க்கலாம் iron plus oxygen, iron in hot metal, oxygen in hot metal, இது ஸ்டீல் ஃபேஸ்ன்னு சொல்லிக்கலாம், ரைட்? It forms iron oxide. நீங்கள் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து இங்கே என்ன நோட் பண்ணணும்னா, we have to know the thermodynamic basics like what is activity, right? What is equilibrium constant அப்படின்றது வந்து நாலேஜ் இருக்கும். ஆக்டிவிட்டி நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் எ ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலி ஒரு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் எ ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை ஆக்டிவிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் அப்படி தான் சொல்லுவாங்க, சரியா? So for this reaction Fe plus O, use FeO. இது பார்த்தோன்னா ஒரு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வந்து அயன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்கும். K of Fe is equal to activity of product, that is activity of FeO divided by activity of reactants Fe, and the H என்றது ஏன்னா போட்டிருக்குன்னா ஹென்ரியன் ஆக்டிவிட்டின்னு போட்டிருக்கேன், சரியா? So this is your equilibrium constant for this reaction, first reaction. The log K Fe என்றது என்னன்னா, it is a standard formula, it is available in standard books. ஒரு equilibrium constant வந்து natural lawல எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ண அவசியம் இல்லை, it is available in standard books, right? ஸோ நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து equilibrium constant reaction எழுதணும்னா equation எழுதணும்னா K of Fe is equal to activity of FeO by activity of Fe and activity of oxygen. நம்ம இதை எப்படி எழுதணும்னா ஹென்ரியன் ஆக்டிவிட்டியில் எழுதணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்னா ஹென்ரியன் ஆக்டிவிட்டி சொல்லி Fi into weight percentage of element, any element will be equal to active coefficient into weight percentage of that element. அதுதான் இங்கே எழுதிருப்போம். ஸோ F into the weight percentage, oxygen வந்து I-ன்றது element. So activity of FeO into activity of Fe into N activity of oxygen, சரியா? அதுதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஒரு பியூர் எலமெண்ட் வந்து இதில் இருந்துச்சுன்னா that activity will be equal to 1. It may be oxide also, it may be oxide also, it may be element also, pure element also, the activity will be equal to 1. ஜென்ரலாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அயன் ஆக்சிடேஷனாலும் சரி இல்லை மேக்னீஸ் ஆக்சிடேஷனாலும் சரி, நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது இன்னொரு ரியாக்ஷன் நடக்கலைன்றதை அசியூம் பண்ணிக்க போகிறோம். பட் ஃபார்ச்சுனேட்லி ஆல் ரியாக்ஷன்ஸ் வில் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி, ரைட்? ஸோ இந்த எல்லா ரியாக்ஷன்ஸுமே சைமல்டேனியஸாக நடக்க போகுது. தேர் இஸ் அ பிக் காம்படிஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் திஸ் எலமெண்ட்ஸ் வித் ஆக்சிஜன். formation of FeO, formation of CO, formation of CO2, MnO எல்லாமே வந்து சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகேவா? ஹாட் மெட்டல் ஆக்சிஜன் போட்ட அப்புறம் இது எல்லா ஆக்சிஜனுமே ஃபார்ம் ஆகும். பட் த திங் இஸ் தட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், சிலிக்கன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும், ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகிடும், அடுத்தது மேக்னீஸ், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனுமே வந்து ஒவ்வொரு ரேட்டில் வந்து ரியாக்ஷனும், பட் ஆனால் எல்லா ரியாக்ஷனும் சைமல்டேனியஸாக பேரலாக நடந்துக்கிட்டே இருக்கும், ரைட்? பட் இந்த ரியாக்ஷன் ஒவ்வொன்றும் படிக்கும்போது இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது மற்ற ரியாக்ஷன் நடக்கலன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஸோ ஆன் கன்சிடரிங் திஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் Fe இஸ் equal to 1, இங்கே 1ன்னு போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா this it can be written again we have a formula that F0 ஆக்சிஜனுக்கு log FO activity coefficient FO is equal to 0.17 into 8% of oxygen is ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் ஹாஸ் டு பி ரிட்டன் இன் த எக்ஸாம்.
The thing is that you need not worry about how it has been formed. The log KC எப்படி ஃபார்ம் ஆச்சு, log எப்படி FO எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது அவங்க கவலையே பட தேவையில்ல. பட் கீப் ரிமெம்பரிங் that these all formulas requires this oxidation reaction process, right? So for understanding purpose நம்ம இதை எடுத்துக்கலாம். log FO is equal to 0.17 into 8% of oxygen. இது வந்து third equation. So on considering all this equation 1, 2, 3 நம்ம வந்து rearrange பண்ணி நம்ம எப்படி எழுதணும்னா weight percentage of oxygen is equal to into 10 power minus 0.17 into 8% of oxygen is equal to இந்த மாதிரி ஃபார்முலா ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். நம்ம FO மட்டும் எடுத்துக்கிட்டு ஆன்டிலாக் கொண்டு வரோம், இது பவர் வந்து மைனஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இது ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், சரியா? இங்கே கொண்டு வரோம், இது கீழே கொண்டு வரோம். அந்த மாதிரி பண்ணும்போது வெயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் நீங்கள் கொண்டு வந்துட்டு இன்ட்டு 10 பவர் minus 0.17 weight% of oxygen is equal to activity of FeO into இந்த 10 power 6150 இந்த ஃபார்முலா KFeO ஃபார்முலா வந்து போட்டு இன்னும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடும், சரியா? So this is the fourth equation, right? So this is the fourth equation. So activity of FeO is equal to 1. General activity என்னன்னா whenever the element is present in steel, hot metal or slag, it has the capability to react with other element. அது வந்து ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறது தான் ஆக்டிவிட்டி. ஒரு கிளாஸில் வந்து ஒருத்தனுக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கேன், அவன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். எந்த வேலை பண்ணலாம், அவங்ககிட்ட பேசலாமா, வெளில போகலாமா அப்படின்னு ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். தட் இஸ் வாட் யுவர் ஆக்டிவிட்டி. ஸோ இட் இஸ் வெரி ஃப்ரீ இன் ஸ்லாக் that it can react with any element. So the activity of FeO is considered here as 1. Suppose இது வந்து 1 இருந்துச்சுன்னா, நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபர்னஸில் Fe மட்டும்தான் இருக்குது, ஆக்சிஜனோட சப்ளை பண்ணுறீங்க, FeO ஃபார்ம் ஆச்சு. அந்த FeO வந்து யூனிட்டாக வந்து ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அன் என்ன சொல்ல இண்டிவிஜுவல் ஆட்டமாக இருக்குது. இது அதோட ஆக்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இட் கேன் பி ரியாக்ட் வித் எனி திங். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் இட் இஸ் ஒன்லி எலமெண்ட் present in the furnace. It is an assumption, right? So in this condition, the formula பார்த்திங்கன்னா equation number 4, this activity of FeO is considered as 1 for pure oxide. Pure element or pure oxide எல்லாமே activity வந்து 1 தான் சொல்லுவோம், சரியா? Suppose இங்கே 1 போட்டோன்னா for different temperature, say at temperature 1873 Kelvin, we can substitute the temperature here. நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா we can get the value of weight percentage of oxygen as 0.233 for 1873 Kelvin. அதே மாதிரி at 1923 Kelvin it is 0.285, சரியா? It is for the condition when there is no other element than activity of FeO. அதாவது activity of FeO is equal to 1 இருக்கும்போது இது 1 போட்டுருவோம், இதோட வேல்யூலாம் சப்ஸ்டிட், இந்த டெம்பரேச்சர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும், ஓகேவா? Suppose activity of FeO is not unit or not equal to 1, அதாவது ஆக்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஆக்டிவிட்டி ஆஃப் எனி எலமெண்ட் இன் ஆக்சைடு ஆர் இன் ஸ்லாக் will be equal to gamma FeO into number of moles of that element. அதுதான் வந்து என்னது ரவுல்ஸ் லா. ஆக்டிவிட்டி ஆஃப் I element is equal to gamma I into number of moles of I. அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. Being FeO is in slag, gamma FeO is equal to activity of FeO is equal to gamma FeO into NFeO. Before that, previously we have a formula that activity of FeO is equal to 0.514 into number of moles of FeO power 0.2665, right? It is equation number 5. இந்த ஃபார்முலாவை நான் வச்சுக்கோங்க. நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் FeO தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் FeO வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரியா?
again I'm telling that need not worry about how it is in form. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த log KFE, the log FEO and this activity of FEO எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும், right? So if you look into that activity of FEO, when basicity increases, that is calcium oxide by SiO2 increases, this activity of FeO is generally increased. எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜென்ரலி வந்து கால்சியம் ஆக்சைடு, FeO, SiO2 எல்லாம் ஸ்லாகில் இருக்கும், சரியா? இந்த FeO எப்படி இருக்கும்னா, அயன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆன FeO எப்படி இருக்குன்னா, FeO SiO2ஓட ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலி இட் இஸ் அ காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. when a calcium oxide or a basic oxide, என்ன சொல்லுவோம், நம்ம வந்து addition of limestone சொல்லுவோம். limestone ஆட் பண்ணும்போது CaCO3 ஆட் பண்ணும்போது it forms CaO. that CaO will react with FeO SiO2. அப்போ என்ன பண்ணுன்னா, this CaO will break the compound and forms CaO SiO2. ஸோ இது ஃப்ரீயாக வந்துருச்சு. இது ஃப்ரீயாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ whenever any oxide or any element in steel or any oxide in slag is very free or individual atomமாக இருந்துச்சுன்னா, individual elementயாக இருந்துச்சுன்னா, it has maximum or more activity அதிகமாக இருக்கிறது நம்ம சொல்லுவோம், சரியா? அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ FeOட ஆக்டிவிட்டி இங்கே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா FeO வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. CaSiO2வில் வந்து FeO வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லுப்பா. அதை வந்துட்டேன், ஒரு நிமிஷம். வந்துட்டேன். மியூட் பார்த்தசாரதி மியூட். சஜின் எது வரைக்கும் நடத்திருக்கோம், எது வரைக்கும் இது பண்ணியிருக்கோம், எது வரைக்கும் உனக்கு வீடியோ தெரிஞ்சு? இல்லைப்பா, எது வரைக்கும் கட் ஆயிடுச்சுன்னு இதெல்லாம் தெரிஞ்சா? ஜென்ரலி ப்ரெசன்டேஷன் தெரியுதா? தெரியவில்லை சார். எதுவுமே தெரியல சார். பேசுறதுமே இப்போ ஓகேவா? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது என்னப்பா? ஓகேவா? சஜின் ஓகேவா? சஜின் ஓகே சார். ஓகே சார், நடத்துங்க சார். ஓகேப்பா. ஸோ ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஆக்டிவிட்டி ஆஃப் FeO எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ ஜென்ரலி ஒரு பேசிக் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு வந்து நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, FeO வந்து SiO2 ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து CO ஆட் பண்ணும்போது, பேசிக் ஆக்சைடு CaCO3 ஆட் பண்ணும்போது இந்த பிரேக் ஆகி FeO SiO2 பிரேக் ஆகி இட் வில் ஃபார்ம் CaO SiO2. இந்த FeO வந்து தனியாக வந்துடும், ஓகேவா? ஸோ அப்படி ஆகும்போது FeOட அந்த ஃப்ரீனஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் FeO வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரைட்? அதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா,
generally ஒரு அந்த activity of FeO வந்து it will not be always equal to 1 அப்படி இருக்காது. So consider slag of NFeO 0.15 இருக்குன்னு வச்சுக்க. It is an assumption that NFeO வந்து 0.15 இருக்கு. ஆக்டிவிட்டி வந்து FeO வந்து எப்படி இருக்குன்னா using this formula NFeO கொடுத்துட்டாங்க 0.15ன்றது அதை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி வந்து என்ன வரும்னா 0.31 அதாவது 0.514 into n of FeO 0.15 போட்டோன்னா உனக்கு வந்து என்ன வரும்னா activity of FeO is equal to 0.31. So at particular temperature say 1873 Kelvin, the percentage of oxygen percentage is equal to 0.233 into 0.31. இது எங்கே பண்ணோம்னா இங்கே பண்ணோம். இதில் நம்ம வந்து போட்டோம்ல 1873 கெல்வினில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குதுன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் 1. இது வந்து 0.31 இருக்கும்போது என்ன ஆகும்னா 0.31 into 0.233 போட்டால் உனக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கிடைக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு சொல்லியிருக்கேன். இதோட ஆக்டிவிட்டி வந்து 0.31 இருக்கும்போது ஆக்சிஜன் பர்சன்டேஜ் வந்து 0.072 at 1873 Kelvin, whereas at 1923 Kelvin it is 0.088. okay va? So if you see that, so 0.233 and 0.285 temperature increase ஆக உனக்கு வந்து the percentage of oxygen வந்து increase ஆகும். சரியா? 1873ல 0.23 தான் இருக்குது, 1923ல 0.285 தான் இருக்குது. இது வந்து எப்போ ஆக்டிவிட்டி ஆஃப் FeO is equal to 1 இருக்கும்போது. வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி கம்மியாகும் போதும் உனக்கு வந்து 0.072 அதே ட்ரெண்டு தான் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இதே டெம்பரேச்சரில் ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகும் போது பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் உனக்கு கம்மியாகும். இதில் வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் FeO is equal to 1 இருக்கும்போது 1873 கெல்வினில் 0.233 ஆக்டிவிட்டி இதில் வந்து எவ்வளோ 0.31 அப்படின்னு பண்ணும்போது உனக்கு எவ்வளோ கிடைக்கிது பர்சன்டேஜ் ஆக்சிஜன் 0.072. ஸோ வென் ஆக்டிவிட்டி ஆஃப் FeO goes down, the percentage of oxygen will also goes down அப்படின்னு தான் assumption. சரியா? and moreover that if you go on increasing temperature, the percentage of oxygen will increase, right? So these are some of the standard formulas for finding out saturated oxygen. okay, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கும். -6320 by T plus 2.734 6th equation. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. for if you are using all this equation for in the equation percentage of oxygen into 10 power அந்த இதற்கு சொன்னால இந்த ஃபார்முலா அப்புறம் 6th equation 7th equationலாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த டெம்பரேச்சர் போட்டு percentage of oxygen போட்டோம்னா இந்த மாதிரி வருது 0.233 0.285. இந்த 0.233 0.285 ஆல்ரெடி இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா? இதே ஃபார்முலாவில் நம்ம டெம்பரேச்சர் மட்டும் போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இதில் டெம்பரேச்சர் போட்டோம்னா என்ன வரும்ன்றது கேல்குலேட் பண்ணி பார்த்து ஆன்டிலாக் எடுத்தோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கிடச்சிரும். ஸோ எல்லாம் இந்த ஈக்குவேஷன் இந்த 3 ஈக்குவேஷன் பார்க்கும்போது ஆன் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் த வேல்யூ இஸ் இன்க்ரீசிங். எதோட வேல்யூ? percentage of oxygen வந்து இன்க்ரீஸ் ஆகும். 0.233லேருந்து 0.285, 0.229லேருந்து 0.280, 0.220லேருந்து 0.268 எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் for oxidation reaction of iron, alright? So when we go for high temperature, the oxygen percentage will increase. So we have to maintain low temperature. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்கிறேன், ஸ்டீல் மேக்கிங் டெம்பரேச்சர்னால் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து லோ டெம்பரேச்சர் தான் மைண்டில் இருக்கணும். சரியா? ஸ்டீல் மேக்கிங் டெம்பரேச்சர், ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் எல்லாமே உனக்கு வந்து இட் ஹேஸ் டு பி மெயின்டைன் லோ டெம்பரேச்சர். ஸோ ஃபார் எனி ரியாக்ஷன் you have to maintain low temperature. For your proof ion oxidation reaction, it is understood that at very low temperature the percentage of oxygen is very low. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம்ல, thing is that we have to maintain low percentage of oxygen and
அயன் வந்து ஸ்லாகில் கம்மியாக இருக்கணும், ஆக்சிஜன் ஸ்டீல் வந்து கம்மியாக இருக்கணும். சரியா? ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சிஜன் வந்து நம்ம ஸ்டீலில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். திஸ் இஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் இஸ் நத்திங் பட் ஸ்டீல் ஃபேஸ். ஆக்சிஜன் இன் ஸ்டீல் இட் ஹாஸ் டு பி ரெடியூஸ். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக the percentage of oxygen is increasing. ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது, நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது லோ டெம்பரேச்சர். ஸோ ஃபைனலி யூ ஆர் summarizing the thing that for ion oxidation reaction activity of FeO is not always equal to 1. It may be 1 or anything. We have to maintain low temperature. It is favored only at low temperature. That is, oxidation of ion is favored only at low temperature. If temperature increases, the weight percentage of oxygen will also increase. It is not favorable condition, right? Oxygen in steel வந்து நமக்கு அதிகமாகக்கூடாது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனும் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பார்ப்போம். ஸோ அயன் ஆக்சைடு ரியாக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம மேக்னீசியம் சிலிக்கான் வந்து அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ.